அத்தை மாமா வந்து மட்டன் சாப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காருங்க. நீங்க தண்ணி மாதிரி குழம்பு வைப்பீங்களாங்க, அது எப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களாங்க? சொல்லி கொடுக்குறது. மட்டன் சாப்ஸ்ங்கிறது பீஸ் பார் நல்லா பெருசு பெருசா இருக்கும். இது அப்படியே நல்லா தண்ணி மாதிரி குழம்பு வச்சு நல்லா இட்லியில ஊற்றி சாப்பிட்டா செம டேஸ்டா இருக்கு. எப்படி செஞ்சிடலாம்னு பார்த்துடலாமா? சரிங்க. 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 3, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கிலோ மட்டன் சாப்ஸை போட்டுக்கலாம். அளவான உப்பு, மஞ்சள்தூள், நல்லா இஞ்சி பூண்டில் வணங்கிடுச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழம், 1 கைப்பிடி கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை. எல்லாம் போட்டீங்க, இன்னும் நீங்க மசாலாவே போடலீங்க. அதுதான் பிரியா ஒரு சீக்ரெட். என்ன சீக்ரெட்டுங்க? நம்ம ராதுசோட கறித்தூள் தான். மட்டன் சாப்ஸ் குழம்புக்கு A1 இருக்கும். 2 ஸ்பூன் ராதுசோட கறித்தூளை போட்டுக்கலாம். இப்ப நல்லா ஒரு வதக்கியாச்சு. ஆற வச்சு மிக்சியில கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதுகளை ஊத்திக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். மேலால கொத்தமல்லி தழை போட்டு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா மட்டன் சாப்ஸ் குழம்பு ரெடி.